வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் வந்து விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதில அவங்க நிறைய விஷயங்கள மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில ஒரு முக்கியமான விஷயம் தான், திருமணத்தை மீறிய ஒரு தகாத உறவுல ஒரு நடிகை கூட ரொம்ப ஆண்டுகளா என்னுடைய கணவர் இருக்கிறாரு. என்னால இந்த விஷயத்தில மன உளைச்சல் தாங்க முடியல. அதனால இந்த உறவுல இருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டிருக்காங்க. ஜீவனாம்சத்தை பற்றியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மன உளைச்சல் ஆகிறதுனால ஒருவேளை இது வந்து என்னுடைய குழந்தைங்க மேலே ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இந்த 20 ஆண்டு கால திருமண வாழ்க்கையை நான் முடிவுக்கு கொண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதற்கு காரணம் கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலே தாவேகா தலைவர் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளை ரொம்ப தீவிரமாக முனைப்பு காட்டிட்டு வராரு. இது பல்வேறு தரப்பில் பாசிட்டிவான விமர்சனங்களை கொண்டுட்டு வந்தாலும் பல்வேறு தரப்பினர்கிட்ட இருந்து இது ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸை தான் கொண்டுட்டு வந்துட்டு இது நாள் வரைக்கும் இருக்குது. ஏன்னா நாளுக்கு நாள் அசுர வேகத்தில் வளர்ந்துட்டு இருக்கிற தாவேகா கட்சி கண்டிப்பாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70% மேலே வந்து பாசிட்டிவ் பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்து கணிப்புகள் வெளியிட்டு வராங்க. இந்த நிலைமையில இளைஞர்கள் அதிகபட்சம் மேலே தாவேகா தலைவர் பக்கம்தான் இருக்காங்க. தாவேகாவுக்கு ஆதரவாக தான் நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இப்போ வெளியாகிட்டு வர இந்த நிலைமையில் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் ரொம்பவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுட்டு வருது. இந்த நிலைமையில தான் அவருடைய விவாகரத்து சர்ச்சை வந்து பெரிய அளவுக்கு இன்னைக்கு அதிர்வலைகளை இணையதளத்தில் ஏற்படுத்தியிருக்குது. அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது. இந்த நிலையில தான் ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு த்ரிஷா கூட ஒரே கலர் ட்ரெஸ்ல ஒரே காரில் வந்து விஜய் வந்திருந்தாரு. அது எல்லார்கிட்டையுமே ஒரு பெரிய நெகட்டிவ் விஷயத்தை தான் ஏற்படுத்தியிருந்தது. முக்கியமாக அவருடைய ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை திரைத்துறையை சார்ந்தவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அதை பற்றி இப்போது பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, எப்படி பார்த்தாலும் அந்த விஷயத்தை நியாயப்படுத்த முடியாது. இது ரசிகர்களுக்கு வருத்தம் அளிக்கிறத விட அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இமேஜை இந்த விஷயம் கிரியேட் பண்ணிருச்சு. அட்லீஸ்ட் த்ரிஷா கூட இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம். அவங்க என்னதான் வந்து விஜயோட நீண்டகால நண்பராக தோழியாக இருந்தால் கூட அவர் இன்னைக்கு ஒரு பெரிய உச்சபட்ச இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ வந்து கண்டிப்பாக நீ வந்து இதுக்கு மேலே தனியாக ட்ராவல் பண்ணுங்க, நான் உங்கள் கூட பயணிக்கிறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாகரிகம் கருதி அவங்க அதுலேருந்து விலகி இருக்கலாம். ஒரு மனைவியோ அம்மாவோ மகளோ மட்டும்தான் இனிமேல் விஜயோட இந்த பொது வாழ்க்கையில் பயணிக்க முடியுமே தவிர தோழிகளுக்கு இடமில்லை. ஏன்னா அவங்க வர பட்சத்தில் அது வந்து தவறாக அனைவராலும் பேசப்படும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அவங்க வந்து நாகரிகம் கருதி விலகிடுறது ரொம்ப நல்லது. இந்த விஷயத்தில் எல்லாருமே த்ரிஷாவை குற்றம் சாட்டுறதுக்கு காரணம் 40 வயதை கடந்த த்ரிஷாவுக்கும் இதெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய உச்சபட்ச இடத்துக்கு விஜய் வந்து பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அவங்க கூட இந்த மாதிரி பொதுவெளியில் வர்றது சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரே கலர் புடவையை வாங்கி கொடுத்தா கூட கட்டிட்டு வீட்டில் சந்தோஷமா இருக்கலாம்ல, அதை விட்டுட்டு வேணும்னே இந்த விஷயத்த அவங்க செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு வராங்க. பார்த்திபன் த்ரிஷா விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினாலும் இன்னைக்கு விஜய் தாவேகா தலைவர் விஜயோட அம்மாவான ஷோபா சந்திரசேகர் சொன்ன ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தாவேகா தலைவர் விஜயோட தாயான ஷோபா சந்திரசேகர் பேசின நிறைய விஷயங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பழைய இன்டர்வியூஸும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அதில் தன்னுடைய மகன் மற்றும் மருமகளை பற்றி நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மகனான விஜய் வந்து அவருக்கு வந்து அவங்க கையால் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா. ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அவங்களே சமைச்சு நேரில் நிறைய தடவை கொண்டு போவாங்களாம். ஷூட்டிங் முடிஞ்சு நிறைய நாள் வெளிநாட்டில் ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு திரும்பி வந்தோடனே சங்கீதா முகத்தை பார்த்து அவங்க கிட்ட சாப்பிட்றது ரொம்ப பிடிக்குமா. அந்த விஷயத்தில் நான் எப்பவுமே தலையிடுறது கிடையாது. விஜய்க்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே ஹாலிடே இல்லை பெரிய ட்ரிப் அந்த மாதிரி போயிட்டு அவன் மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு வரும்போது சங்கீதா கையில் சாப்பிடணும்னு அவன் ரொம்ப ஆசைப்படுவான். அவங்க 2 பேருக்கும் இருக்கிற அந்த அந்யோன்யத்தை பார்த்து நாங்களே நிறைய நாள் வந்து சந்தோஷப்பட்டிருக்கோம். 2 பேரும் அவ்வளோ அழகான ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வேற என்ன சொல்லியிருக்காங்க
அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மருமகளான சங்கீதாவோட வளர்ப்ப பத்தி நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். குழந்தைங்க, குடும்பம், கணவன் அப்படிங்கிறத தாண்டி அவ எதையுமே யோசிக்க மாட்டா. என்னுடைய மருமகளான சங்கீதாவ நான் கீதா கீதான்னு தான் சொல்லுவேன். அவள அந்த மாரி நான் சொல்றதுக்கு காரணம், எனக்கு பெண் குழந்தை இல்லாததுனால சங்கீதாவோட பொறுமையும், அமைதியும் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதனால அவள நான் செல்லமா கீதா அப்படின்னு தான் சொல்லுவேன். குழந்தைங்கள வளர்க்கறதுல சங்கீதாவ யாராலயுமே அடிச்சுக்க முடியாது. எவ்வளோ பெரிய ப்ரொடியூசரோட மருமக, அது மட்டும் இல்லாம எவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகரோட மனைவி அப்படிங்கிற அகங்காரம் கொஞ்சம் கூட சங்கீதாவுக்கு கிடையாது. அவங்க கிட்ட ஈகோவோ இல்ல ஆட்டிட்யூட் காட்டுறதோ அந்த மாரி எந்த விதமான பிஹேவியரும் அவங்க கிட்ட இருக்காது. அதுக்கு காரணம் அவங்களுடைய வளர்ப்புன்னு தான் சொல்லணும். குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல இருந்து நிறைய விஷயங்கள்ல சங்கீதா கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள நான் கத்துருக்கிறேன். அவங்கள ரொம்பவும் அழகா குழந்தைங்கள வளர்க்குற விஷயத்துல நான் சங்கீதாவ கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்து பொண்ணா இருந்துகிட்டு எல்லா குழந்தைங்களுக்கு தேவையான சின்ன சின்ன வேலைய கூட சலிப்பில்லாம அவங்களே எடுத்து செய்வாங்க. அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுலேருந்து, திருப்பி கூட்டிட்டு வரதுலேருந்து, ஷூ சாக்ஸ போட்டு விடுறதுலேருந்து ரொம்பவும் அக்கறையா, பாசமா நடந்துக்குவாங்க. ஈவன் விஜய் வீட்ல இருந்தா கூட அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் சங்கீதா தான் ஓடி ஓடி செய்வாங்க. மாமனார், மாமியார் நாங்க அவங்க கூட இருந்த காலத்துல எங்கள பார்த்துக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைங்களையும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய வளர்ப்ப பத்தி சொல்லணும்னா, வெக்கேஷனுக்கு எங்க வீட்டுக்கு வந்தா கூட குழந்தைங்களுக்கு நம்ம ஆசையில ஏதாவது குடுத்தா கூட அத சங்கீதா அவாய்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா, அதால அவங்களுக்கு ஏதாவது ஒத்துக்காம போயிடும். அந்த மாரி விஷயத்துல ரொம்பவும் அவங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த மாரி விஷயங்கள அவங்க எப்பவுமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. குழந்தைங்க கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஒழுக்கமா நடந்துக்குவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஷோபா சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு மனக்கசப்பு தான் அவங்க மத்தியில இருக்குது அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. 20 ஆண்டு கால திருமண வாழ்க்கைய அவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்க 2, 3 வருடங்களா பேசாம இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை தான். அது அவங்களாவே அந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம சங்கீதாவுக்கு ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. அவங்க இந்த விஷயத்த ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரசேகர் பேசின விஷயங்கள் இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ தாவேகா தலைவர் விஜயோட மகனான ஜேசன் விஜயோட வளர்ப்பை பத்தி தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க பேசிட்டு இருந்தாங்க. ஈரோட்ல சிக்மா படத்தோட ஷூட்டிங்க்கு அவர் வந்தப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் அவங்க கிட்ட நிறைய சரமாரியான கேள்விகளை ஜேசன் சஞ்சய் கிட்ட கேட்டிருக்காங்க. அவ்வளோ க்ரௌடு இருந்து கூட அதை ரொம்பவும் பக்குவமா, அழகா, அமைதியா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது கண்டிப்பா வளர்ப்புனால தான் வந்திருக்கும். அவர்கிட்ட இவ்வளோ பக்குவமும், அமைதியும் எங்கேருந்து வந்திருக்கும்? கண்டிப்பா அப்படியே பார்க்கறதுக்கு அப்பா மாதிரியே இருக்கிறீங்க தம்பி. குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு நாங்க ஆதரவு குடுப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு ஜேசன் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ரொம்ப அன்பா விசாரிச்சிருக்காரு. அது அவங்களுக்கு பிடிச்சு போகவே ஜேசன் விஜய பத்தி புகழ்ந்து பேசியிருக்காங்க. அப்பா மாதிரியே அவருடைய பையனும் இருக்காரு. பார்க்கறதுக்கே ரொம்பவும் சந்தோஷமா இருக்குது. அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் அது சீக்கிரம் சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடவுள பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.